நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஸ்போக்கன் ஹிந்தி டாப்பிக்கில் திஸ் இஸ் அண்டு தட் இஸ் பார்க்கலாம். யகு ஹ, திஸ் இஸ், வகு ஹ, தட் இஸ். யகுனா இது, வகுனா அது அப்படின்றத மீன் பண்ணும். இது ரிகார்டிங்காக இன்றைக்கி நம்ம மல்டி சென்டென்ஸை பார்க்கலாம். யகு கியா ஹை, யகு கியா ஹை அந்த மாதிரியும் சொல்லலாம், இல்லை ஸ்மார்ட்டாகவும் சொல்லலாம். யகு கியா ஹை. நாம் நிறைய இடத்துல கொஷின் கேட்போம், இது என்ன அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்போம். அதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். யகு கியா ஹை, யகு குர்சி ஹை. ஜஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். யகு குர்சி ஹை, இது நாற்காலி, திஸ் இஸ் அ சேர். அந்த மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். யகு குர்சி ஹை, யகு ஃபல் ஹை, யகு மேஜ் ஹை. அந்த மாதிரி நம்ம மல்டி சென்டென்ஸ் ஓனாகவே க்ரியேட் பண்ணிக்கலாம். கம்மிங் கிளாஸில் நான் நிறைய வெக்காபுலரிஸ் கொடுக்குறேன், அது ரிகார்டிங்காக நிறைய சென்டென்ஸும் மேக் பண்ணுறேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு யகுனா என்ன, வகுனா என்ன அது மட்டும் பார்த்துடலாம். வகு கியா ஹை, வகு அது, கியா என்ன, அந்த ஹை அப்படிங்கிறது வாட் இஸ் தட், வாட் இஸ் திஸ், அந்த ஈஸ் பயன்படுத்துவோம்ல, என்னவாக இருக்கிறது, அது என்ன அப்படின்ற அந்த கம்ப்ளீஷன் ஆஃப் த சென்டென்ஸுக்கு தான் வகு கியா ஹை அந்த மாதிரி நம்ம ஹே யூஸ் பண்ணுறோம். வகு மேஜ் ஹை, வகு கியா ஹை அதுக்குள்ள ஆன்சர் வகு மேஜ் ஹை. வகு அது, மேஜ் மேஜை, வகு மேஜ் ஹை அது மேசை. வகு மேஜ் ஹை அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுவே அது மேஜையா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்குறதுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். கியா வகு மேஜ் ஹை, அது மேஜையா. எப்போவுமே கொஷின் கேட்குறதுக்கு ஸ்டார்டிங்கில் கியா பயன்படுத்தணும். கியா வகு மேஜ் ஹை, அது மேஜையா. அந்த மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். கியா யகு கலம் ஹை, கியா யகு கலம் ஹை அப்படின்னா இது பேனாவா, இது பேனாவா. ஆன்சர் பண்ணும்போது ஹா யகு கலம் ஹை, ஹா அப்படின்னா ஆமாம் இது பேனா தான் அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். ஹா யகு கலம் ஹை, கியா யகு கலம் ஹை, ஹா யகு கலம் ஹை. ஹா யகு கலம் ஹை, ஹா அப்படின்னா ஆமாம், யகு இது, கலம் ஹை பேனா, ஹா யகு கலம் ஹை. கியா யகு பகீச்சா ஹை, கியா யகு பகீச்சா ஹை, இது தோட்டமா, பகீச்சானா தோட்டமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். கியா யகு பகீச்சா ஹை, இது தோட்டமா. ஹா யகு பகீச்சா ஹை, ஆமாம் இது தோட்டம். ஹா யகு பகீச்சா ஹை. நம்ம நார்மலாக கொஷின், ஈஸி கொஷினுக்கெலாம் நம்ம ஈஸியாகவே ஹா அந்த மாதிரி ஆன்சர் பண்ணலாம். ஹா யகு பகீச்சா ஹை. யகு சுந்தர் பகீச்சா ஹை, எப்படிப்பட்ட தோட்டம், கேசே பகீச்சா ஹை, யகு சுந்தர் பகீச்சா ஹை. யகு இது, சுந்தர் அழகான, பகீச்சா அழகான தோட்டம், ய சுந்தர் பகீச்சா ஹை. நம்ம ஏதாவது சாரியை பார்க்கும்போது இது பட்டு புடவையா அந்த மாதிரி கொஷின் கேட்போம். அந்த சென்டென்ஸ் இப்போ பார்க்கலாம். கியா யகு சாடி ரேஷ்மி ஹை, இந்த புடவை பட்டா பட்டு புடவையா. கியா யகு சாடி ரேஷ்மி ஹை, யகு இது, சாடி புடவை, ரேஷ்மினா பட்டு. கியா யகு சாடி ரேஷ்மி ஹை, இந்த புடவை பட்டா. அந்த மாதிரி சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆன்சர் பண்ணும்போது ஹா ஆமாம், யகு இது, சுத்த ரேஷ்மி சாடி ஹை, இது சுத்த பட்டு புடவை, சுத்தமான பட்டு. அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஹா யகு சுத்த ரேஷ்மி சாடி ஹை, ஹா யகு சுத்த ரேஷ்மி சாடி ஹை. கியா யகு ஃபல் அச்சா ஹை, இது நல்ல பழமா. நம்ம மார்க்கெட் போகும்போது ஃப்ரூட்ஸை பற்றி கேட்போம்.
இது நல்ல ஃப்ரூட்டா அப்படின்ற மாதிரி அப்போது இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். क्या यह फल अच्छा है. அதே மாதிரி வெஜிடபிளை நம்ம கேட்கும்போது क्या यह தர்காரி अच्छा है. இந்த வெஜிடபிள் நல்ல வெஜிடபிளாக, இந்த காய் நல்ல காய்கறியா, அந்த மாதிரி கேட்கலாம். தர்காரி அப்படின்னா வெஜிடபிள், ஃபல் அப்படின்னா ஃப்ரூட்ஸ். அப்போது எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். எக் பகுத் அச்சா ஹே. ஆமாம், இது ரொம்ப நல்ல பழம். எக் பகுத் மிகவும், அச்சா நல்ல பழம். எக் பகுத் அச்சா ஹே. இன்றைக்கி பார்த்த இந்த கான்செப்ட்டு பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டவுட்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் ஆன்சர் பண்ணுறேன். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.